என்னோட 2 கதையை சேர்த்து தான் ஒரு படம் வந்து தனுஷ் நடிச்சிருப்பாப்புல, தெலுங்குல பண்ணிட்டாங்க அது. ஒரு படம் வந்து எதிரி. எதிரியில் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு கல்யாணத்துக்கு போய் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா அவன் கல்யாணம் பண்ணிட்டு வருவான். பார்த்தா பக்கத்து மண்டபத்துலேருந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஐயோ இந்த பொண்ணு நான் பண்ணுறதுன்னா இவன் ஏற்கனவே விஷம் சாப்பிட்டு சாகிற மாதிரி இருந்திருப்பான். அவன் இவனோட வருவான். ஸோ இது வேறு கதையாயிடும். அந்த பேஸ் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி மின்சார கண்ணால் ஒரு லவ்வருக்காக ஒரு ஃபேமிலியே வந்து வேறு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு ஏழ்மையாக இந்த வீட்டில் வேலைக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்றது அதான் பேஸ். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணது தான் தனுஷ் நடித்த படம். ரெண்டுமே அப்படி என் கதை 2 கதையும் ஒன்றா ஆக்கி தெலுங்குல படம் பண்ணிட்டாங்க. தெலுங்குல இருந்து அந்த பேஸ் தான் அந்த இது பேராசிட் சீன்ஸ் கூட வேற பேஸ் தான். தூம்னு ஒரு படம் வந்தது. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க பாம்பேலேருந்து. சார் தூம்னு ஒரு படம் சார், அப்படியே உங்கள் வில்லன் சார், வில்லன் எடுத்து வச்சுருக்காங்க, நீங்கள் இமீடியட்டாக கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார்னு. அன்றைக்கி எங்கடா இங்கே ஓடுதாருன்னா சத்தியமில் ஓடுதுன்னு டிக்கெட் சொல்லி நான் நேராக போய் படம் பார்த்தோம். பேஸ் அதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா வில்லனுடைய பேஸ் தான். அது திருடனாக இருந்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஹேண்டிகேப்டான தன்னுடைய தம்பி மேலே பழிய போயிடும். அவனை ரிவீல் பண்ணுறது இன்டர்வல். அதுவும் நம்ம வில்லனில் தான் அப்படியே தான் இருக்கும். ஸோ பேஸ் டோட்டலாகவே அப்படி தான். ஆனால் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம கேஸ் போட்டாலும் நம்ம ஜெயிக்க முடியாது நல்லா தெரியும்.